நோம்புக்காக சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தூங்கிடும் ஒரு நேரத்துக்கு. அந்த நாள் நோம்பை விட்டுலாமா இல்ல அப்படியே இருந்துடலாமா நோம்புக்கு? இரண்டாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, சகர் சாப்பிடுறோம்ல ரமலான்ல, சகர் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டோம். செஞ்சு வைக்கிறதுக்கு செஞ்சு வச்சோம், சகர்ல சாப்பிடுறதுக்கு தான் செஞ்சு வச்சோம். ஆனா 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். வழங்குதா? இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு கேட்கறாங்க. முதல்ல நோம்புண்டா என்னன்னு விளங்கிக்கிறங்க, உங்களுக்கு தெளிவு கிடைச்சு போயிடும். நோம்புண்டா என்ன? சுபுகுல இருந்து, சுபுகுடைய வக்து இருக்குல்ல, சுபுகுடைய வக்து ஆரம்பித்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை, சுபுகுடைய வக்து ஆரம்பித்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் என்னது? நோன்பு. சுபுகுண்டா எது? சுபுகுடைய நேரம்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உதிக்குதுல, எங்க உதிக்கும்? கிழக்க உதிக்கும். சூரியன் எங்க உதிக்கும்? கிழக்க தானே சூரியன் உதிக்கும். கிழக்க உதிக்கும், இங்கிட்டு மறையும். சூரியன் இந்த பக்கம் உதிக்கும், இந்த பக்கம் மறையும். கிழக்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நெருக்கமா வந்துடும். நெருக்கமா வரும் பொழுது ஒரு 80 நிமிஷத்துக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு 80 நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்க உள்ள அடிவானத்துல லேசா வெள்ளைய வெளிச்சம் தெரியும். 3 பக்கமும் தெரியாது, வடக்கையும் தெரியாது, தெற்கையும் தெரியாது, மேற்கையும் தெரியாது. கிழக்க மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? லேசா வெள்ளை தெரியும், வெளிச்சமா இருக்கும். இந்த ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் கிழக்கு திசையில மட்டும் என்ன இருக்கு? அப்படி என்ன, கிழக்கு தானே சூரியன் உதிக்க போகுது. சூரியன் உதிக்கிற நடுல கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒண்ணுமே தெரியாது. இப்படியே நெருங்கி வருது சூரியன். நெருங்கி வந்தவன கிட்ட நெருங்கின உடனே சூரியன் வரமிந்தி அதனுடைய வெளிச்சம் அப்படி வரும். சூரியன் வரமிந்தி என்ன செய்யும்? அதனுடைய வெளிச்சத்தை லேசா காட்டும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அந்த வெளிச்சம் எப்ப ஆரம்பிக்குதோ அதான் சுபுகு. அப்ப இருந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அப்பதான் சுபுகு தொழுகையுடைய நேரமும் ஆரம்பமாகுது. விளங்குதா? அதான் கிழக்கு வெளுத்துன்னு சொல்றாங்க. கிழக்கு வெளுத்தா என்னவாயிரும்? காலை பொழுது வந்துருச்சு, வைகரை. அந்த வைகரையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, அருந்தக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. பொதுவா பொய் பித்தலாட்டம் பிராடெல்லாம் எப்பவும் செய்யக்கூடாது, நோம்புலையும் செய்யக்கூடாது, தனி விஷயம். அப்ப இப்ப நீங்க இந்த சாப்பிட சமைச்சு வச்சுட்டீங்க, சரியா? இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதி எடுத்தா இன்னைக்கு வருது. இப்ப 4:45 மணிக்கு என்ன வருது? கிழக்கு வெளுக்குது. அதாவது சுபுகுடைய நேரம் ஆரம்பிக்குது. 4:45 வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். என்ன செய்யலாம்? சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிடலாம், 1 மணிக்கு சாப்பிடலாம், 2 மணிக்கு சாப்பிடலாம், 3 மணிக்கு சாப்பிடலாம், 4 மணிக்கு சாப்பிடலாம். 4:43 சுபுகு எத்தனைக்கு வருதோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் 4:43க்கு முந்தி எந்திரிச்சீங்க என்று சொன்னா சாப்பிட்டுக் கொள்ளுங்க. 4:43க்கு பிந்தி தான் எந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிக்கிறீங்க, டைம் பாஸ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்படியே நோம்புன்னு முடிவு பண்ணிட்டு சாப்பிடாம இருந்துக்கணும், சக்தி இருந்தால். முடியல, நம்ம திங்காம நமக்கு முடியாது, பசி தாங்க மாட்டோம், சுருண்டு உளுந்துருவோம் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் அன்னைக்கு உள்ள நோம்பை விட்டுட்டு, சக்திக்கு மீறி அல்லாஹ் எந்த சிரமமும் தரமாட்டான். விளங்குதா? சில ஆட்களுக்கு அந்த சகர்ல சாப்பிட்டா தான் நோம்ப தாக்கு பிடிக்க இயலும். சில ஆட்களுக்கு சாப்பிடாட்டி அவங்களுக்கு என்ன தாங்காது. வயசானவங்க இருப்பாங்க, ஒரு திடகாத்திரமான வயசுல உள்ளவங்க ஓரளவுக்கு இழுத்துருவாங்க. ஒரு 60 வயசுக்காரங்களா இருப்பாங்க, அவங்க காலையிலையும் சாப்பிடாம அப்படியே கொண்டு போன்னு சொன்னா பகலைக்கெல்லாம் சுருண்டுருவாங்க, அவங்களுக்கு முடியாது. அல்ல கடுமையான கடும் வெயில் நேரம், முதியவர்களா இருப்பாங்க, தண்ணி குடிக்காட்டா அவங்களுக்கு முடியாது, சுருண்டு. அவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? சரி, இன்னைக்கு நம்ம நோன்பு இல்ல, முடியாதுல்ல, நம்ம பிந்தி வச்சுக்கிருவோம் அப்படின்னு இருந்துடணும். முடியும் என்று உங்களுக்கு இருக்குமையானால் நீங்க என்ன செய்யலாம்? அப்படியே நோன்பு முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நோன்பு வைக்கிற முடிவை பொறுத்த வரைக்கும் கடமையான நோன்புக்கு ஒரு சட்டம், சுன்னத்தான நோன்புக்கு ஒரு சட்டம். கடமையான நோன்புடா எது? ரமலான். ரமலானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டா, இரவுலையே நோன்புங்கிற முடிவை எடுத்துடணும். 4:43க்கு முன்னாடி அந்த டிசைட் பண்ணிடணும். நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு இப்ப இருந்து நோன்பு பண்ணீங்கன்னா 15 நிமிஷம் நோன்பு வைக்கல, இப்ப 5 மணிக்கு தானே முடிவு பண்றீங்க, அது நோன்பு ஆகாது. அதனால என்ன பண்ணணும்னா, படுக்கைக்கு போகும் பொழுது சகருக்கு எந்திரிச்சா சாப்பிடுவேன், எந்திரிக்கலன்னா காலையில் நோன்புன்னு முடிவு எடுத்து படுத்துட வேண்டியது. படுக்கும் போத இரவுல என்ன செய்யணும்? எந்திரிச்சா சாப்பிடுவோம்,
4:43 முன்னாடி எந்திரிச்சா 4:43 இன்னைக்கு உள்ள டேட்டை நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசம் இருக்கு. அட்டை வாங்கி பாத்துக்கிறங்க. அதுல அந்த சகர டைம் போடுவோம்ல, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிழக்கு வெளுக்கிறது ஒரு நாளுக்கு நாள் வேறுபடும் டைம். உதாரணத்துக்கு 4:43. இப்ப 4:43க்கு முன்னாடி இருந்தால் நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லன்னா அப்படி நோம்பு போட்டு ராத்திரியை நியத்து பண்ணி படுத்துட்டீங்கன்னு சொன்னா காலைல 12 மணிக்கு நீங்க மத்தியானம் எந்திரிச்சா கூட நோம்பு தான். நீங்க எப்படி தூங்கிட்டீங்க என்னமோ தெரியல, அசத்திருச்சு, சுபுக்கும் எந்திரிக்கல, மத்தியானம் 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க, நம்ம முடிச்சு ராத்திரி முடிச்சுட்டோம்ல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஓட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நோம்பாயிரும். இது எதுக்கு? கடமையான நோம்புக்கு இரவுலே முடிவு செய்யணும். சுண்ணத்தான நோம்பு இருக்குன்னு வைங்களேன், வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு கூட நோம்பு வச்சுக்கலாம். வீட்டுல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், சுபுகு தொழுதுன்னு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து சுபுகு தொழுது பேசிக்கிட்டுலாம் இருந்துட்டு இந்த அந்தாண்டு ஒரு சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு தான் வருவாங்க. வீட்டுல வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க சாப்பிட. ஒண்ணுமே இல்லையே, அப்ப நோம்பா இருந்துக்கிறேன். முடிவை எப்ப பண்றாங்க? முடிவை எப்ப பண்றாங்கன்னு வக்து வந்த பிறகு பண்றாங்க. 7 மணிக்கு வந்துகிட்டு ஒண்ணு வீட்டுல இல்லைன்னு நோம்பு வச்சுக்கலாம், ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும். ஆனா என்ன, அதுக்குள்ள டீ குடிச்சிருக்க கூடாது. நீங்க 6 மணிக்கு டீயை குடிச்சிட்டு வீட்டுல போய் ஒண்ணும் இல்லையா நோம்புக்க கூடாது. நீங்க டீயை குடிச்சு விட்டீங்களே, ஒன்னும் சாப்பிடாமல் இருந்தால், அந்த வக்துல இருந்து ஒன்னும் சாப்பிடாமல் இருந்தால் சுண்ணத்தான நாமளா விரும்பி வைக்கக்கூடிய நோன்புகளாக நபிலான நோன்புகளாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், 8 மணிக்கு கூட முடிவு பண்ணலாம். 9 மணி வரைக்கும் ஒன்னும் சாப்பிடவே இல்லை காலையில இருந்து. 9 மணிக்கு நினைக்கிறீங்க இன்னைக்கு நோம்பா இருந்துக்கிறோமே, இருந்துக்கலாம். ராத்திரிக்கே முடிவு பண்ண அவசியம் கிடையாது. ஆனா கண்டிஷன் என்ன, அந்த சுபுகு வந்ததுல இருந்து ஒன்னும் பல்ல எதுவும் பட்டிருக்க கூடாது. சுபுகு வந்ததுல இருந்து தண்ணி குடிக்காம ஒன்னும் சாப்பிடாமல் நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால் மத்தியானம் 12 மணிக்கு கூட நீங்க என்ன செய்யலாம், நோம்புண்டு முடிவு பண்ணி கொள்ளலாம். ஆனா ரமலானுக்கு அது முடியாது. ரமலான் நோம்பு எப்ப முடிவு பண்ணணும், இரவுலயே முடிவு பண்ணிடணும். இரவு என்பது 4:43 வரைக்கும் இரவு தான், அந்த சஹர் வக்து முழுவதும்.